வெல்கம் டு கேட்ஸ் myself ரம்யா ஜிஎஸ் நிவேதா. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஆஃப்டர் டெஸ்ட் ரீகேப் செஷன் அது பார்க்க போகிறோம். இந்த டாபிக் என்ன அப்படின்னா வெல்டிங்கில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்டாண்டர்ட் கலர் கோடிங் ஆஃப் ஆக்சிஜன் கேஸ் சிலிண்டர்ஸ். ஆக்சிஜன் கேஸ் சிலிண்டருக்கு வந்து என்ன கலர் கோட்னா பிளாக் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து எப்படி நம்ம வச்சுக்கணும்னா இப்போ பிலேயே ஓ இருக்குது. ஸோ அதனால ஆக்சிஜன் கேஸ் சிலிண்டருக்கு வந்து பிளாக் யூஸ் பண்ணுவாங்க நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஆக்சிஜன் கேஸ் சிலிண்டர்ஸ்க்கு வந்து என்ன கலர் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பிளாக் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் இந்த விச் வெல்டிங் ப்ராசஸ் யூசஸ் நான் கன்சூமபிள் எலக்ட்ரோட்ஸ். நான் கன்சூமபிள் எலக்ட்ரோட் வந்து எந்தெந்த ப்ராசஸ்ல யூஸ் பண்ணுவாங்க? ரெண்டு ப்ராசஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. டிக் வெல்டிங் அண்ட் அட்டாமிக் ஹைட்ரஜன் வெல்டிங்ல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆப்ஷன்ல இருக்கிறது வந்து டிக் வெல்டிங். ஸோ அதனால டங்ஸ்டன் கேஸ் வெல்டிங் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டிக் வெல்டிங் அதெல்லாம் வந்துட்டு நான் கன்சூமபிள் எலக்ட்ரான்ஸ் வந்து யூஸ் பண்ற வெல்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. In which process the arc is formed between the tungsten electrode in hydrogen gas atmosphere. வந்து எலக்ட்ரோட் வந்து ரெண்டு டங்ஸ்டன் எலக்ட்ரோட் வச்சு வெல்ட் பண்றது வந்து என்ன மெத்தட்ல என்ன ப்ராசஸ்ல யூஸ் பண்றாங்கன்னு கேக்குறாங்க. அது வந்து அட்டாமிக் ஹைட்ரஜன் ப்ராசஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. So arc is formed between two tungsten electron அப்படினா அது atomic hydrogen அப்படின்னு தெரியும். Next which type of transformer is used in arc welding? Arc welding வந்து என்ன transformer யூஸ் பண்ணுவாங்க? ஸ்டெப் டவுன் transformer யூஸ் பண்ணுவாங்க. Step down. So which type of transformer is used in arc welding அப்படினா step down transformer அப்படின்னு தெரியும். Next வந்து preheating of workpiece is essential in welding. Preheat of workpiece is essential in welding. என்னதான் இது வந்து மெட்டீரியல் ப்ரீஹீட் பண்ணுவாங்கன்னா cast iron, அப்புறம் ஹை கார்பன் ஸ்டீல் ஆர் வந்து கிரே காஸ்ட் ஐயன் யூஸ் பண்ணுவாங்க. அலாய் ஸ்டீல் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து என்னன்னா cast iron யூஸ் பண்ணுவாங்க. ஸோ cast iron தான் இதுக்கான ஆன்சர். ஸோ what for welding metals less than 5 mm thickness, which method of gas welding would be best result? So less than 5 mm thick. So less than 5 mm thickனாலே நமக்கு வந்து four hand weldingல தான் யூஸ் பண்ணுவாங்க. So four hand weldingல வந்து என்னன்னா thickness is less than 6 mm இருக்கும். இதே right word வந்து welding பார்த்தா right word weldingல வந்து thickness is greater than 6 mm னு சொல்லுவாங்க. So four hand right hand அப்படினு சொல்லிருக்காங்க. four hand weldingல வந்து thickness less than 6 mm சொல்லிருக்காங்க. அதே ரைட் ஹேண்ட்ல வந்து greater than 6 mm அப்படினு சொல்லிருக்காங்க. Carbonizing flame is used to weld metals like. Carbonizing flame is used to metal flame. என்னன்னா இதுல carbonizing flame யூஸ் பண்ணுவாங்கன்னா அலுமினியம், நிக்கல், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் யூஸ் பண்ணுவாங்க. அலுமினியம், நிக்கல், ஸோ என்ன வெல்ட் மெட்டல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கார்பரைசிங் ஃப்ளேம் வந்து அலுமினியம், நிக்கல், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அந்த மெட்டல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இன் டிசி வெல்டிங் த ஸ்ட்ரெயிட் polarity results in. டிசி வெல்டிங் ஸ்ட்ரெயிட் polarity-னா என்னன்னா நமக்கு என்ன தெரியும்? எலக்ட்ரோட் வந்து நெகட்டிவா இருக்கும், ஒர்க் பீஸ் வந்து பாசிட்டிவா இருக்கும். ஸோ இதில் வந்து என்னன்னா டீப்பர் பெனட்ரேஷன் இருக்கும். ஸோ வந்து லோவர் டெபாசிஷன் ரேட் இருக்கும். ஸோ லோவர் டெபாசிஷன் ரேட் and deeper penetration இருக்கும். So DC welding la straight polarity results in lower deposition rate and deep penetration அப்படினு சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த acetylene gas is stored in cylinders in. acetylene gas வந்து எப்படி ஸ்டோர் பண்ணிருப்பாங்கன்னா லிக்விட் ஃபார்ம்ல ஸ்டோர் பண்ணிருப்பாங்க. இதுல வந்து என்ன எப்படி கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னா கால்சியம் கார்பைடு குளோரைடு பிளஸ் வாட்டர் இருக்கும். ஸோ வந்து லிக்விட் ஃபார்ம்ல இருக்கும். இதில் என்ன கேஸ் இருக்குன்னா CaCl2 கால்சியம் குளோரைட் ப்ளஸ் வாட்டர் இருக்கும். ஸோ அசிட்டிலின் கேஸ் வந்து சிலிண்டர் எப்படி ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க லிக்விட் ஃபார்மில். அது என்ன இருக்கும்னா கால்சியம் குளோரைட் ப்ளஸ் வாட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வெல்டிங் ப்ராசஸ் யூசஸ் அ கன்சியூமபிள் எலக்ட்ரோட். வெல்டிங் ப்ராசஸில் வந்து கன்சியூமபிள் எலக்ட்ரோட் எந்தெந்த ப்ராசஸில் யூஸ் பண்ணுவாங்கன்னா சம்மர்ஜ்டு ஆர்க் வெல்டிங்கில் யூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் மிக் வெல்டிங்கில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு ஆப்ஷன் இருக்குது சம்மர்ஜ்டு ஆர்க் வெல்டிங். ஸோ சப்மர்ஜ் ஆர்க் வெல்டிங்கில் வந்து கன்சியூமபிள் எலக்ட்ரோன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சிட்டோம்.
ஸோ இன்னைக்கு வந்து ஆஃப்டர் டெஸ்ட் ரீகேப் செஷனில் வெல்டிங் பற்றி 10 இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் எடுத்துக்கிட்டோம். தேங்க்யூ.